வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பன்னீர் பர்கர் வீட்டிலேயே செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு செய்யறதுக்கு 1 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் பன்னீர் இந்த மாதிரி ஒரு கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம குறுக்கால பாதி ஸ்லைசஸா போட்டோம்னா பேட்டி செய்யறதுக்கு ரொம்பவே சரியா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன். அதாவது உங்க பன்னுக்கான சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வரும். மொத்தமா சேர்த்துட வேண்டாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன். பாருங்க, எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தா ரொம்பவே சரியா இருக்கும். இப்போ இது கூட நம்ம பெப்பர் கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா இந்த டயத்துல சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். முன்னாடியே சேர்த்துக்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டு இந்த பதத்துல எடுத்து வச்சுக்கோங்க. பேட்டிக்கு ரொம்பவே சரியா இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு ரஸ்க் எடுத்து வச்சிருக்கிறேன், நல்லா பொடி பண்ணி. உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க அரிசி சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு போட்டு கலந்துட்டு எடுத்து வச்சிருக்க பன்னீர் ஸ்லைசஸை இந்த மாவுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா கோட் பண்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கோட் ஆனதும் ரஸ்க்ல போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற ஸ்லைசஸ் எல்லாம் இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நான் ஒரு ஸ்லைஸை மட்டும் அப்படியே பொரிச்சு எடுக்க போறேன். அதனால நான் பிரெட் கிரம்ஸ்ல சேர்க்கல. இன்னைக்கு இந்த பர்கருக்கான நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மைனஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி சேர்த்துட்டு பெப்பரை கடைசியா கொஞ்சமா இப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டு கலந்து விட்டீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். கடையில தர மாதிரியான உங்களுக்கு சில்லி மயோ சாஸ் கிடைச்சிடும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில சூப்பரா கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு பேன்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பேட்டியை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் செய்ய போறது 2 பர்கர் செய்ய போறேன். அதனால நான் 2 பேட்டிஸை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடும் பேட்டிஸ். பாருங்க, கரிஞ்சு நம்ம சூப்பரா வந்திருக்குது. நமக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் உள்ள வெந்து வராது. அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, எண்ணெய் கூட நமக்கு உள்ள உறிஞ்சு வரல, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இதுல நல்லா பட்டரை இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர்லேயே தான் எடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி பன் எடுத்துருக்கிறேன், பர்கர் பன்னு. அதை ஹாஃபா சென்டர்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 பர்கர் செய்ய போறதுனால 2 பன்ஸை நான் நடுவில் கட் பண்ணி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். பட்டர்ல டோஸ்ட் ஆகி வரப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இதை நான் சர்வ் பண்றதுக்கு உள்ள ஸ்டஃப்ஸ் வைக்க போறேன். ஸ்டஃப்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பர்ன்ல. இன்னைக்கு நான் ஸ்டஃப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு என்ன வேணா நீங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருக்கிறது. இன்னைக்கு நான் அந்த பன்னுக்கு மேல மைனஸ் தேய்ச்சி அதுக்கு மேல வெங்காயம் வச்சு அதுக்கு மேல பேட்டி வச்சிருக்கிறேன். அப்புறம் கேப்சிகம் 1 ரவுண்டா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் தக்காளி வச்சிருக்கிறோம், வெங்காயம் வச்சுட்டு இப்ப மேல ஒரு பன்னை வச்சு மூடுறதுக்கு முன்னாடி அதுலயும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாஸை நல்லா கோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா சாஸியா இருக்கும். பாருங்க, இப்போ உடையாம வந்திருக்கு. நான் திருப்பி காட்டுறேன். சூப்பரா நமக்கு பன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு நான் 2 பர்கர் செய்ய போறேன் இல்லையா, அதனால இன்னொரு பர்கரையும் நான் இதே மாதிரி சர்வ் பண்றதுக்கு ஸ்டஃப்ஸ் உள்ள வச்சுக்க போறேன். ஸ்டஃப்ஸ் வைக்கிறதுங்கிறது உங்களோட விருப்பம் தான். நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணா உள்ள வச்சுக்கலாம், என்ன ஷேப்ல வேணா நீங்க கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு 2 பர்கருமே சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம வீட்லயே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல கடைக்கு தான் போகணுங்கிறது இல்ல. இப்போ மேல நான் டொமேட்டோ சாஸை நான் அழகுக்காக இந்த மாதிரி நான் எந்த ஷேப்ல வேணா போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு மைனஸோட சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.